எல்லோருக்கும் வணக்கம். காலையில ஒரே இன்பம். கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது 25,600 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஓஹோ, இன்னைக்கு தாண்டாயா எங்கால் நிஃப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கில்லி மாதிரி அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவன் செய்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கழுத கூட சேர்ந்து ஒரு குயில் கூட கூ கூனி இனிமையாக கூவாமல் கழுதை மாதிரி கூவியது கதைத்தது அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி இறங்கி போச்சு. இந்த நிஃப்டி பார்த்து கடைசியில கிஃப்ட் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் காலையில இருந்து கீழே இறங்கியிருக்கு. அடா ஆண்டவா, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு? பேசாம இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாங்க நண்பர்களே. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 2 விடுமுறை நாட்கள் இருக்கு. அதாவது மிலாத் நபி ஒன்று, ஈத் மிலாத் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது போக ஓணம் பண்டிகை அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆக இந்த 2 நல்ல நாட்கள்ல இன்னைக்கு லீவ் விட்டு பேசாம ஒரு திண்டுக்கல் பூட்டா எடுத்து பூட்டி வச்சிருந்திருக்கலாம். அதாவது நம்மளுடைய மார்க்கெட்ல ட்ரேடிங் நடப்பது ஒரு இடம், அதே மாதிரி செட்டில்மெண்ட் நடப்பது ஒரு இடம். இந்த செட்டில்மெண்ட்டுக்கு மட்டுக்கு இன்னைக்கு விடுமுறை விட்டுவிட்டு ட்ரேடிங் என்பதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. திடீர்னு இதை மறந்துடாதீங்க. அதாவது நேத்து யாராவது வாங்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க விற்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க செட்டில்மெண்ட் லீவ் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க இன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வேலை செஞ்சிருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு நாளைக்கு நேத்து வாங்கின ஷேர் வந்துச்சா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மா தெரிய வரும். ஆனா இவங்க இன்னைக்கு வேலை செய்யாதனால இவங்க வேலை செய்யறதே நேத்து வாங்கின பங்குகளுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான வேலையை நாளைக்கு தான் செய்வாங்க. அது நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல தான் தெரிய வரும். ஸோ கன்ஃபார்மா நேத்து வாங்கின ஷேர் நம்மளுக்கு எந்த விதமான ஆக்ஷன் பெனால்ட்டி இல்லாம நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துதா அப்படின்ற விஷயம் என்னைக்கு தெரியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் தெரிய வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வாங்கின பங்கு கன்ஃபார்மா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல வந்துருச்சு அப்படின்றது தெரியறதே கரெக்டா வெள்ளிக்கிழமை என்பதுதான் தெரிய வரும். ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஆக்ஷன் பெனால்ட்டியில போகாம இருக்கிறதுக்கு. இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பருக்கு எல்லாமே உதவி செஞ்சிருக்கு. அவருடைய பணபலம், அவருடைய திறமை, தைரியம், ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடு, செலக்ட் பண்ண ஸ்டாக் இருக்கக்கூடிய செக்டர் ஃபார்மா செக்டர், அதே மாதிரி அந்த ஸ்டாக் செஞ்சிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் மிகவும் அதிகம். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற ஷேரை ஃபர்ஸ்ட் நான் வாங்கின உடனே அது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணி இப்ப எனக்கு 67% நான் லாபத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி 67% லாபத்துல ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு தொடர்ந்து இறங்கும் பொழுது அதனுடைய செக்டர் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. மேலே வரும்பொழுது அவர் டக்குன்னு விற்கல, பொறுமையா இருந்திருக்காரு. ஏன்னா இப்ப ஃபார்மா செக்டர்ல நியூஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பங்கினுடைய கடந்த 2 குவார்டர் ரிசல்ட் எல்லாம் அற்புதமான லாபங்கள் காமிச்சிருக்கான். 200 கோடி 148 கோடி அப்படின்ற மாதிரி. இது எல்லாம் சேர்ந்து இந்த நண்பருக்கு இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற பங்கு தற்போது புதிய உச்சத்துக்கு 67% லாபம் என்பது கொண்டு வந்திருக்கு. இன்னும் சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல நேரமா அது எங்க எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு 2 வருஷமா நான் 3500ல வாங்கியிருந்தேன், அது லாக் ஆகி கிடக்குது அப்படின்றாரு. 3500 எங்க இருக்குன்னா இமயமலை மலை சிகரம் போலே அது இருக்கிறதுலே ஒரு உச்சத்துல இருக்கு. அந்த இடத்துல வாங்கினதுனால 2 வருஷமா லாக் ஆயிருக்கு அப்படின்றார். இப்ப கூட சமீபத்தில் இந்த பங்கு கீழே உளுந்தது 2200க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2600ன்னு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆனா இவர் வாங்கின விலை தான் 3500ல இருக்குதாச்சே, அதனால அவருக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகல. இன்னொரு நண்பருமே ஐடிசில 16,950 ஷேர் வச்சிருக்கேன், என்னுடைய ஆவரேஜ் 324 ரூபாய். அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்லயாவது இந்த பங்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து விட்டால் எப்படியாவது தப்பிச்சு ஓடி வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இன்னொரு நண்பருக்குமே ஈஸ் மை ட்ரிப் அப்படின்ற பங்குல 2 வருஷமா 60% லாஸ்ல இருக்கு. ஆனா இந்த நண்பர் மட்டும் எப்படி திறமையா 67% லாபத்துல வெளியே வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு எல்லாமே உதவி செஞ்சிருக்கு. முதல்ல அவர் பிளான் பண்ணும் பொழுதே ஃபர்ஸ்ட் 2 ஷேர் அவருடைய கெப்பாசிட்டிக்கு உள்ளதான் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க அவரு கிட்டத்தட்ட 9 பங்குகளை அக்குமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல அதனுடைய லாபம் வளர அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நல்ல மேல லாபம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி 67% லாபத்துக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பருமே அடுத்தடுத்து மிக முக்கியமான ஷேர்களா வாங்கி ஒவ்வொரு ஷேர்லயுமே
20% லாபம் என்பது எடுத்திருக்கார். ஆனா என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஷேர்லயும் ஒரு ஷேர் மட்டும்தான் எடுத்திருக்கார். பட் அந்த எடுத்திருக்கக்கூடிய அனைத்து பங்குகளுமே அவருக்கு 20% மேல லாபம் என்பது செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்பவும் அற்புதமா இவருடைய ஷேர் மார்க்கெட் பயணம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஷேர் மட்டுமே எடுத்திருக்கிறார். ஆக்சுவலா வேற ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒவ்வொரு ஷேர் எடுக்கும்போது எனக்கு 20% 30% கிடைக்குதுங்க, ஏதாவது பல்கா போய் வாங்கினாதான் கட்டாய போட்டுட்டு அந்த பங்கு கீழே போயிருது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. எது எப்படியோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பங்கை எடுக்கும் பொழுது அது கீழே போனாலும் அதை ஆவரேஜ் பண்ணி சக்சஸ் கொண்டு வர்றதுக்கு பண பலம் என்பது வேணும். அது மட்டுமே பத்தாது, எடுத்திருக்கக்கூடிய செக்டருமே கீழே விழுந்தா மேல ஏற மாதிரியான ஒரு செக்டராக இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர். இப்ப எஃப்எம்சிஜி செக்டரா மெட்டல் செக்டரா அப்படின்னு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்தா மெட்டல் செக்டர் தான் டாப்ல வரும். சரி, மெட்டல் செக்டரா அல்லது டேட்டா சென்டர் செக்டரா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா டேட்டா சென்டர் முதல்ல வரும். சரி, டேட்டா சென்டரா இல்ல ஐடி சாஃப்ட்வேரா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா அப்பவும் டேட்டா சென்டர் தான் டாப்ல நிற்கும். அந்த மாதிரி இவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செக்டரையும் டாப்ல வச்சு பட்டை கிளப்பிட்டாரு. சில நண்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுமாராக தான் இந்த மார்க்கெட் சம்பாரிச்சு கொடுக்காம இருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் 2 வாலட்டில் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுடைய செய்திகளும் 2 கன்சியூமர் குட் சம்பந்தப்பட்ட செய்திகளும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட், கண்களில் கண்ணீர் வராத குறையாக இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். லாபத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 505 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது 52 வீக் லோல விழுந்து கிடக்குது. தற்போது அதுல ஏதோ ஒரு குரூப் இன்ட்ரெஸ்டா போய் அந்த பங்குல வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமா பண்ணியிருக்காங்க. அதே செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த மேரிகோ ஒரு குவார்டருக்கு 652 கோடி சமீபத்திய லாபம், மிகவும் அதிகமான லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹைல இருக்கு. ஆக மொத்தம் 3 வருஷத்துக்கு கணக்கெடுத்து பார்த்தா மேரிகோ என்பது உச்சத்திலேயே தான் தொடர்ந்து இருக்கு. இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் என்பது 3 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா அது இருக்கிறதுலே லோ பிரைஸ்ல இருக்கு. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு குரூப் போய் அந்த ஷேர்ல பணம் என்பது போட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக இருக்கிறது. ஆக ரெண்டுமே கன்சியூமர் குட்ஸ் தான். இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் என்பது எப்பவும் 400 கோடி 500 கோடி லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இந்த மேரிகோ லிமிடெட் என்பது அதுவும் எப்போதும் 400 கோடி 500 கோடி லாபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. தற்போது 652 கோடி லாபம் என்பது இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. பட் இம்ப்ரூவ்மெண்ட்டே இப்போ வரைக்கும் பண்ணி காட்டாத இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் என்பது தன்னுடைய 52 வீக் லோல இருக்கு. இருந்தாலும் சமீபத்திய குவார்டர்ல இது 505 கோடி லாபம் என்று காமிச்சிருக்கிறதுனால இதனுடைய ஷேர்ல ஏதோ ஒரு குரூப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ஷேர் வச்சிருக்கிறவங்க என்ன யோசிச்சு பார்ப்பாங்க, சரி இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போது வாலட்டிலிட்டியாக மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு கடுமையான சரிவு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இந்த ரெக்கவரிக்கு கோல்டு விலையில் உள்ள மாற்றங்கள் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு தான் இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு. ஈவன் தற்போது கீழே விழுந்துட்டு இப்போ வரைக்கும் ரெக்கவரி ஆகல. ஆனால் இதனிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னன்னா, இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல தன்னுடைய சேல்ஸ், இது ஒரு சரக்கு கம்பெனி, லிக்கர் கம்பெனி, அது தன்னுடைய சேல்ஸ் என்பதை 3067 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணி, அதே மாதிரி லாபம் என்பது 166 கோடி, சமீபத்தில் 4 குவார்டர்களாக செய்யாத ஒரு லாபம் 166 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஷேருமே தன்னுடைய 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏதோ ஒரு குரூப் கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய சில வருடங்கள்ல தன்னுடைய பழைய ஹையை இது திரும்ப தொடுமா அல்லது இன்னும் கீழே போகுமா அப்படின்ற கேள்வி இந்த 2 பங்குகளுக்கும், இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் லிமிடெடுக்கும் இந்த கோத்ரேஜ் சிபி என்ற பங்குக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பட் இந்த மேரிகோ ஆகட்டும், சென்கோ கோல்டு ஆகட்டும், அதனுடைய சரிவிலிருந்து ஏறக்கட்டி மேல் நோக்கி வந்த சில பங்குகள் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், நம்ம கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கூட சம்பாதிக்கலாம், மூட்டை தூக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வேலைக்கு கூப்பிடுவாங்க, அதை வச்சு கூட கொஞ்சம் பணம் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கையில் இருக்கக்கூடிய காசை போட்டு சம்பாதிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதாவது சமீபத்தில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
6000 ஷேர்கள் 7000 ஷேர்கள் இருக்கு அப்படின்னா அதில் எல்லாமே கீழே விழுந்து மறுபடியும் மேலே போறதில்ல, அல்லது தொடர்ந்து மேலே ஏறிட்டும் இருக்கிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுகும் பொழுது அது நல்ல பங்குகளாக இருக்கும் பொழுது மறுபடியும் பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி என்பது தேவையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கு கூட ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டரை சார்ந்த ஒரு பங்காக இருக்கணும். சும்மா எதிர்காலமே அதிகமாக இல்லாத செக்டரில் கொண்டே பணத்தை போட்டதை விட இப்போ மார்க்கெட்டில் எந்த செக்டரில் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டால் தான் கொஞ்சமாவது தப்பிச்சுக்க முடியுமா இருக்குது. இல்லைன்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்குகள் பலதும் கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் பெரும்பாலும் டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள் பக்கம் போயிடுறது. அவனுக்கு போய் தூங்கினாலும் கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுப்பானு இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் செல்வம் வரணும், பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய சில பங்குகளை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த LNT அப்படின்ற ஷேர் நீங்கள் சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கீழே விழுந்திருந்தாலும் ஏறி இருப்பான். ஏன்? அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணாவே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் என்பது பார்த்தீங்கன்னா சமீபத்திய லோலிருந்து இப்போ மேலே ஏறி வந்திருக்கிறது என்ன பத்தாதா? ஜூலை மாதத்தில் இருந்த லோலிருந்து இப்போ கணக்கு பார்த்தா 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இது பத்தாதா முன்னணி பங்குகளில் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பலரிடமும் இருக்குது. அதே மாதிரி பல பேர் நல்லா லாபம் வரணும் அப்படின்றதுனால இந்த மீஷோ மற்றும் ஃப்ளிப்கார்ட் போன்ற எத்தனையோ வலைத்தளங்களில் அவங்களுடைய ப்ராடக்டை செஞ்சு விற்கிறாங்க. அப்போ அந்த பங்கையே நிறைய பேர் போய் வாங்கிடுவாங்க. எங்களால் ப்ராடக்ட் செஞ்சு ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு மீஷோன்னு போய் விற்க முடியாது, அதனால் அந்த மீஷோ ஷேரையே நாங்கள் போய் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாலட்டிலிட்டி பங்கு சமீபத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை லோ போனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி மேலே வந்தப்போ 76% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். மறுபடியும் இன்னொரு முறை கீழே போனப்போ திரும்பி மேலே வந்து 20%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் அதே மாதிரி தான். அவனை மாதிரி பல்ட்டி அடித்தவன் யாருமே இல்லை. அது ஏறுவதும் இறங்குவதும் ஆகுமா தொடர்ந்து அதனுடைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துமா இவனுடைய ட்ரெண்டு எப்போ தான் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றது தெரில. இது மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள், அதில் இந்த ப்ரீமியர் பாலிஃபிலிம் போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் 30 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாறி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவை மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு. அப்படி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குக்கு பின்னாடி இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் தூக்கி விடுறதுக்கு தேவை. ஒரு உதாரணத்துக்கு ஆர்டர் புக் ஜாஸ்தியாக இருக்கணும், வளரும் பங்காக இருக்கணும். என்பதிலே இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே, அதனால் நேற்று வாங்கினதை இன்னைக்கு BTSTன்னு சொல்லுவாங்க. அதுலெல்லாம் போய் சப்போஸ் உங்களுடைய அந்த ஷேர் உங்கள் கைக்கு வரல அப்படின்றது அது ஆக்ஷன் பெனால்ட்டியில் தான் போய் முடியும். ஸோ நேற்று வாங்கினதை இன்னைக்கு விற்கவே கூடாது அப்படின்றதான் இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இது சம்பந்தமாக உங்களுடைய புரோக்கர்கிட்ட கேட்டு என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.